ரிலையன்ஸ் ரீட்டைல பொறுத்தவரை அதுலயுமே சூப்பரான growth வந்து இருக்கு. இங்க இண்டிவிஜுவல் பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரு 1000 கோடி ரூபாய் பண்ணியிருக்கதான்னு சொல்றாங்க. லைக் வந்து இப்ப கேம்பாலாம் வந்து இப்ப அஜித் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஆட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு கேம்பா பிராண்ட்லாம் 1000 கோடி ரூபாய் ரெவென்யூ வந்து கிராஸ் ஆயிருக்கதான்னு சொல்றாங்க. கேம்பா 1000 கோடி ரூபாய், இண்டிபெண்டன்ஸ் வந்து 1500 கோடி ரூபாய், கேம்பா எனர்ஜி தனியா 1000 கோடி ரூபாய், அப்புறம் இங்க குட் லைஃப்ன்றது ஒரு 1000 கோடி ரூபாய் தனியா ரெவென்யூ வந்து மேக் பண்ணி கொடுத்திருக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல பொறுத்தளவுல. ரிலையன்ஸ் ரீட்டைலோட ரெவென்யூ மட்டுமே 2% மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. ரெவென்யூ வந்து எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா 8% இயர் ஆன் இயர்ல வந்து ஏறி இருக்கு. இது வந்து ரெக்கார்டா வந்து இருக்கதா சொல்றாங்க. 97,000 கோடி ரூபாய் இங்க ரெவென்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க ரிலையன்ஸ் ரீட்டைல் மட்டுமே. சோ ஸ்ட்ராங்கான ரிகவரி வந்து இங்க ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கதா சொல்றாங்க. ஜியோ பிளாட்ஃபார்மோட ரெவென்யூ சூப்பரா இருக்கதா வந்து சொல்றாங்க. 11% நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கதா சொல்றாங்க இயர் ஆன் இயர்ல. அண்ட் தென் இங்க குவார்டர் ஆன் குவார்டர்ல 3.4% ஏறி இருக்கதா வந்து சொல்றாங்க. ரெவென்யூ 12% இயர் ஆன் இயர்ல வந்து ஏறி இருக்கதா வந்து சொல்றாங்க. இங்க 5G யோட கான்ட்ரிபியூஷன் நல்லாவே வந்திருக்கு. இங்க 2G ல இருக்க அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே இங்க 5G க்கு வந்து ரோல் அவுட் ஆகதா சொல்றாங்க. 4G ல இருக்க எல்லா கஸ்டமர்ஸுமே 5G க்கு வந்து ரோல் அவுட் ஆகதா சொல்றாங்க. அதனால 5G யோட அடிஷன் சூப்பரா வந்து இருக்கு. அதனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இந்த மிட் 2026ல இந்த டாரிஃப் வந்து ஏத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்க பிரைசிங் நம்ம ரீசார்ஜ் பண்ற பிரைஸ் வந்து ஏத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜியோ ஃபைபருமே சூப்பரான ஒரு ரெவென்யூ வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஜியோவோட ஐபிஓ 2026ல வரப்போகுது. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒட்டு மொத்தமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சூப்பரான ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு.